ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி லிக்கிஸ் கிச்சனில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா காய வச்சுடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பூண்டு ஃபுல்லாக நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு 5-6 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிட்டோம். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருசாக போடாதீங்க, ஏன்னா நம்ம தொக்கு செய்கிறதுனால வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நாங்களே கொஞ்சம் பெருசாக தான் தக்காளியை கட் பண்ணிட்டோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. பொடிசாக கட் பண்ணால் தான் சீக்கிரமாக வதங்கும். நீங்கள் ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, சப்பாத்திக்கு தொட்டுக்கையானா நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வீணாகாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கை வைக்காமல் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கெடாமல் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா வெந்த உடனே 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இது நல்லா கொதித்து சுண்டணும். அது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் கிண்டி விட்டுட்டு இருந்தால் போதும். தண்ணி இழுத்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. சப்பாத்தி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்போவான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.